நிகழ்தகவு. உறவினர் வீட்டில் தங்கியிருந்த இளம்பெண் திடீர் மாயம். 6 மாதங்களுக்கு மேல் விலகாத மர்மம். இளம்பெண்ணின் காதலனை உன்னிப்பாக கவனித்து வந்த போலீஸ். குறிப்பிட்ட இடத்திற்கு அடிக்கடி சென்று வந்த இளம்பெண்ணின் காதலன். கிடுக்குப்பிடி விசாரணையில் வெளிவந்த பகீர் உண்மை. 25 வயது இளம்பெண்ணை காதலனே கொன்று குழி தோண்டி புதைத்தது ஏன்? நடுநடுங்க வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? சொந்தக்காரங்க வீட்டில் இருந்த 25 வயது இளம்பெண் மதுஸ்ரீய காணோம்னு பெத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில போலீஸும் பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சு காணாம போன இளம்பெண்ணை கண்டுபிடிக்க தீவிரமா முயற்சி பண்ணாங்க. ஆனா எங்க தேடியும் எவ்வளவு விசாரிச்சும் எந்த பலனும் இல்ல. அந்த இளம்பெண்ணோட காதலன் கிட்ட விசாரிச்சப்போ எதுவும் தெரியாத அப்பாவி மாதிரி அழுது புரண்டு நடிச்சிருக்கான். ஆனா அவன் நடிப்பு ரொம்ப நாள் எடுபடல. கர்நாடக மாநிலம் கட்டாக் நகரத்துக்கு பக்கத்துல உள்ள நாராயணபுரா கிராமத்தை சேர்ந்த சதீஷும் அதே கிராமத்தை சேர்ந்த மதுஸ்ரீங்கிற இளம் பெண்ணும் கடந்த 6 வருஷமா ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க. இவங்களுடைய காதல் விவகாரம் மதுஸ்ரீயோட பெற்றவங்களுக்கு தெரிஞ்சு வீட்ல பிரச்சனை வந்திருக்கு. சதீஷ் பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறத ஸ்டேட்டஸ் பிரச்சனையா நினைச்ச மதுஸ்ரீயோட பெற்றோர் இவங்க காதலுக்கு சிவப்பு கொடி காட்டுனது மட்டும் இல்லாம மதுஸ்ரீய பக்கத்து ஊர்ல உள்ள உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சொந்த வீட்டில இருந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மதுஸ்ரீ கிட்ட இருந்து அவங்களுடைய அப்பா செல்போனையும் பறிச்சு வச்சுக்கிட்டாரு. அதனால காதலன் சதீஷ் கூட பேச முடியாம அந்த இளம்பெண் தவிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு இடையில வீட்ல யாரும் இல்லாத நேரமா பார்த்து வீட்ல இருந்து வெளியேறி காதலனை பார்க்க போயிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு காதலிய சந்திச்சு பேசின சதீஷ் ஊருக்குள்ள இருந்தா யாராச்சும் பாத்துருவாங்கன்னு சொல்லி ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற அவனுடைய தோட்டத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்கான். ஆள் நடமாட்டம் இல்லாத தோட்டத்துல வச்சு காதலர்கள் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எங்க வீட்டுல பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுது, இந்நேரம் என்ன காணோன்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் இப்போ திரும்பி வீட்டுக்கு போனா கண்டிப்பா என்ன வேறு யாருக்காச்சும் பிடிச்சு கட்டி வச்சிருவாங்க. இப்பவே நாம எங்கேயாச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காதலன் சதீஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க மதுஸ்ரீ. ஆனா மதுஸ்ரீய கல்யாணம் பண்ணிக்கிறதுல சதீஷுக்கு விருப்பமே இல்ல. இருக்கிற வரைக்கும் காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது தான் சதீஷோட ஐடியா. ஆனா மதுஸ்ரீ தன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லனா நாம சேர்ந்து எடுத்த போட்டோஸ ஊர்ல உள்ள பெரியவங்க கிட்ட காட்டி பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டுனதா சொல்லப்படுது. உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மதுஸ்ரீ வற்புறுத்திக்கிட்டே இருந்ததால 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் வந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைந்த சதீஷ் மதுஸ்ரீய கழுத்தை நெரிச்சு துடிக்க கொன்னு இருக்கான். அதுக்கப்புறம் சடலத்தை தோட்டத்துக்கு பக்கத்திலேயே குழி தோண்டி புதைச்சிட்டு தப்பிச்சு போயிருக்கான். அப்படி தப்பிச்சு போகும்போது மதுஸ்ரீயோட செல்போனை எடுத்துக்கிட்டு போய் கொஞ்ச தூரம் தள்ளி வேறொரு இடத்துல வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேறொரு இடத்துக்கு போய் தூக்கி வீசி இருக்கான். இதெல்லாம் நடந்தது கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி. மதுஸ்ரீய கொன்னு புதைச்சிட்டு 2-3 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் அந்த இடத்துக்கு போயிருக்கான். புதைச்ச இடத்தை தோன்றினப்போ மதுஸ்ரீயோட சடலம் எலும்பு கூட இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த எலும்புகளை பல துண்டுகளா வெட்டி எலும்பு துண்டுகளை தோட்டத்தை சுத்தி வீசி எரிஞ்சிருக்கான். போலீஸ் கிட்ட மதுஸ்ரீயோட சடலமோ எலும்பு துண்டுகளோ சிக்கிறவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் சதீஷ் இப்படி கொடூரமா பண்ணியிருக்கான். மதுஸ்ரீ காணாம போய் 1 மாதத்துக்கு அப்புறம், அதாவது ஜனவரி 12ஆம் தேதி தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் விசாரிச்சதுல டிசம்பர் 16ஆம் தேதி மதுஸ்ரீயையும் சதீஷையும் ஒரே இடத்துல வச்சு பார்த்ததா அந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு போலீஸ் சதீஷை கூட்டிட்டு போய் விசாரிச்சப்போ ஹதலகேரி ஊர் விளக்குல மதுஸ்ரீய டிராப் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டேன், அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்டா அந்த இடத்துல வச்சுதான் மதுஸ்ரீயோட செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். மதுஸ்ரீயோட செல்போன் அந்த இடத்துல தான் கடைசியா ஆன்ல இருந்துச்சுங்கிறத போலீஸ் சிக்னல்ல ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ சதீஷ் சொன்னது உண்மைதான்னு போலீஸ் அவனை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க.
ஆனா மதுஸ்ரீயோட அப்பா சதீஷ் மேல தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப போலீஸுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அதனால போலீஸும் சதீஷோட செல்போன் நம்பரை வச்சு அவன் எங்க போறான் வரான் அப்படின்னு அவனை செக் பண்ணிருக்காங்க. அப்போதான் அவன் அடிக்கடி தோட்டத்து பக்கம் போயிட்டு வர்றது தெரிஞ்சிருக்கு. பயன்பாட்டுல இல்லாம கிடப்புல இருக்கிற தோட்டத்துக்கு சதீஷ் எதுக்கு அடிக்கடி போறான்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவனை ஸ்பெஷல் பாணியில விசாரிச்சப்பதான் எல்லா உண்மையையும் சொல்லியிருக்கான். சடலத்தை புதைச்ச இடத்துக்கு போன போலீஸ் மதுஸ்ரீ சடலத்தோட ஒரு சில எலும்புகளை மட்டும் கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. காதலிய கொன்னு புதைச்ச அரக்கன் 6 மாசத்துக்கு அப்புறம் வசமா சிக்கி இப்போ ஜெயில்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். நிகழ்தகவு